Very happy evening, friends. Last class we had discussed poem The Comet written by Norman Littleford. So before we discuss the summary of this poem, இந்த போயத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எல்லாம் முன்னாடி நம்ம இந்த போயத்துடைய சம்மரியை முதல்ல பார்த்துலாம். இந்த போயத்துல என்ன சொல்ல வராங்க ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு நீதி கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸ்டோரி ஆஃப் எட்வின் அண்ட் ராபின். இவங்க யாருப்பா எட்வின் அண்ட் ராபின்? நம்மள போலதான் இவங்களுமே ஒரு ரெண்டு நண்பர்கள். நம்மள இருக்க குணாதிசயங்கள் தான் இந்த ரெண்டு பேர்லயுமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ these characteristics are found within us as well. So these two friends, they are studying in a school. They are good friends. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல நட்பை வந்து வெளிப்படுத்துறாங்க சின்ன வயசுல இருந்தே. அதாவது பால்ய நண்பர்கள். ஸோ எட்வின்ங்கிற பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா, ரொம்ப ஒரு கடின உழைப்பாளி. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சிந்திச்சு செய்வான். ரொம்ப ஆழ்ந்து யோஜனை பண்ணுவான். ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம திட்டமிட்டு செய்யலாம், அது எப்படிலாம் நம்ம பெஸ்டா நம்மளுடைய எஃபர்ட்டை போட முடியும், கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்போதுமே அவனுக்குள்ள இருக்கும். அது படிப்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு வேலையை எடுத்துட்டாலுமே எட்வின் வந்து அந்த குணாதிசயத்தை வந்து நம்ம அவனில் பார்க்க முடியும். ஆனா ராபின் வந்து எப்படின்னா, நல்ல நண்பர் எட்வினுக்கு. ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பான். பாத்துக்கலாம், அதனால என்ன, இன்னைக்கு இல்லாட்டி என்ன, இன்னொரு நாள் பாத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு லெத்தர்ஜிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஒரு குணாதிசயம் இதை வந்து ராபின்கிட்ட வந்து பார்க்க முடியுது. மற்றவங்களெல்லாம் வந்து சிரிக்க வைப்பான். அது வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு குணாதிசயம் வராது இல்லையா? டு மேக் பீப்புள் laugh is a very good character that we can find in a person. Not many of us can do it, but Robin can do it. அது வந்து ஒரு நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா அதே சமயத்துல வந்து எந்த வேலையை எடுத்தினாலும் அதுல வந்து ஒரு எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும், பெருசா அதுல வந்து ஈடுபாடோட செய்ய மாட்டான். ஹி வாஸ் குவைட் லெத்தர்ஜிக். ஸோ ஸ்கூல்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் எட்வின் வந்து முன்கூட்டியே பண்ணணும். இப்போ படிப்பா இருந்தாலும் அந்நியனி பாடத்தை படிச்சிடணும், மார்க் வாங்கணும், இந்த எண்ணம் இருந்தாலும் அதை தகுந்த மாதிரி திட்டமிடணும் இல்லையா? எல்லாருமே படிக்கணும் தான் விருப்பப்படுவோம். யாராவது படிக்க வேண்டாம்னு நினைப்போமா என்ன? அந்த படிக்கிறதுமே வந்து திட்டமிட்டு படிக்கணும். அதுக்கு வந்து நம்ம எப்படி எஃபர்ட்டை வந்து பெஸ்டா போடலாம், இந்த தாட் நமக்குள்ளேயும் வரும் இல்லையா? இந்த மாதிரி எண்ணத்துடன் பையன்தான் எட்வின். ராபின் வந்து அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். எப்போதுமே வந்து பொழுத வந்து நண்பர்களோட விளையாடி அப்படி செலவழிப்பான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் அப்படின்னு பார்க்கணும்னா, மற்றவங்களை வந்து கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். அதை வந்து மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ள இருந்தது. ஒரு தடவை என்ன ஆகுது, ஸ்கூல்ல மிஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள அதை சப்மிட் பண்ணணும்னு வேற சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அன்னிலேருந்தே எட்வின் வந்து அதுக்கு இரவு பகலா உழைக்கிறான். எப்படி வந்து அது வந்து பெஸ்ட் ப்ராஜெக்டா நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதனாலேயே அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள்லாம் போடுறான். இரவும் பகலுமா அதுக்கு உழைக்கிறான். அதே நேரத்துல பார்த்தோம்னா ராபின் வந்து பொழுது கழிக்கிறான், டிவியை பார்க்கறான், நண்பர்களோட விளையாடுறான். தினைக்கும் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவானோ அதே மாதிரி தான். பெருசா அதுக்கு ஒன்றும் முயற்சியெல்லாம் போடலை. இந்த ப்ராஜெக்ட் என்ன அதை பார்த்து நம்ம பார்ப்போம். நம்மளுடைய ப்ராஜெக்டும் சிறந்ததா வரணும், நம்மளை பத்தி பெருமையா பேசணும், எவ்ரி ஒன் ஷுட் அப்ளாட் மீ, தே நீட் டு அப்ரிஷியேட் மீ. These kind of qualities he didn't have. He didn't have these thoughts as well. So the days passed. நாட்களும் கடந்து போச்சு. எட்வின் வந்து முயற்சி மட்டும் போடுறது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் என்னெல்லாம் தேவையோ அதுக்கு வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்றான், ஆராய்ச்சி பண்றான். அதுக்கு தகுந்த மாதிரியும் வேலை செய்யறான். நாள் நெருங்கிது, ப்ராஜெக்ட் சப்மிஷன் நாள் நெருங்கிது. ராபின் வந்து நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான், என்ன ராபின் வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருக்க மாட்டான், இதை தானே சொல்ல போறீங்க அப்படின்னு நினைப்பீங்க.
அது என்னமோ உண்மைதான், ராபினால சப்மிட் பண்ண முடியலதான். ஏன் இத்தனை நாளா ஒரு எஃபர்ட்டும் போடல, முதல் நாள் உட்காந்து போட்டா முடிக்க முடியுமா? அதுக்கு வந்து நிறைய நேரம் செலவழிக்கணும், அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும், இது எதுவுமே தான் பண்ணலையே. ஆனா இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, எட்வின் வந்து அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் என்னன்னா, தன்னுடைய நண்பர் வந்து இதுல வந்து முயற்சியே போடல, ஒன்றும் முடிக்கவே இல்லை, எப்படி ஒரே நாள்ல வந்து அவன் உட்காந்து பண்ணுவான். இதுல மிஸ் வேற என்ன ஒரு அறிவிக்கை விட்டிருந்தாங்க. The teacher also had announced whoever submits the project and which is considered to be best, they will get an opportunity. சாரி, அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாதவங்க வந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபீல்ட் ட்ரிப் அந்த ஸ்கூல்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து போக முடியாது. யாரெல்லாம் வந்து சப்மிட் பண்றாங்களோ அவங்கள தான் ட்ரிப்புக்கு போக முடியும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிடுறாங்க. இது வந்து முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. அந்த ஒரு எண்ணமும் இல்லை, நம்ம ஃபீல்ட் ட்ரிப்பு போகவே முடியாதே அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இந்த பையனுக்கு வரல. நம்ம ஒரே நாள்ல உட்காந்து முடிச்சிடலாம், அதனால என்ன பார்த்துக்கலாம், இந்த ஒரு எண்ணம் தான் ஆரம்பத்துல இருந்து என்ன இருந்தோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா எட்வினுக்கோ தன் நண்பர் வந்து சப்மிட் பண்ணலைன்னா ட்ரிப்புக்கு வர முடியாதே, என் நண்பர் வந்து மிஸ் பண்ணுவானே இந்த ட்ரிப்பை அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. எப்படியாவது நம்ம வேணா போய் உதவி செய்யலாமா அப்படின்னு நடுவில் போய் பார்த்துருக்கான். ஆனா அவன் வந்து நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் உதவி செய்ய வேண்டாம்னாலும் இந்த மாதிரியான பதில்கள் ராபின் வந்து எட்வினுக்கு சொல்லியிருக்கான். ஸோ முதல் நாள் உட்காந்து அத்தனை எஃபர்ட் போடுறான், ஆனா பெருசா முடிக்கலாம் முடியல. மறுநாள் வந்து மிஸ் கேட்குறாங்க, எல்லாரும் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடுறாங்க. ராபின் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி, சாரி நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான், அவனும் சப்மிட் பண்ணல. இந்த எட்வின் வந்து சில முயற்சிகள்லாம் செஞ்சு பார்க்கறான். மிஸ்கிட்ட வந்து ராபின் சொன்ன ஜோக்ஸ் எல்லாம், இந்த கடி ஜோக்லாம் நிறைய சொல்லுவானாம் ராபின். அதெல்லாம் வந்து சொல்லி மிஸ் வந்து சிரிப்பு மூட்டி எப்படியாவது மனசை மாத்திடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு எட்வினுக்கு. என்ன பண்ணாலும் சரி அந்த மிஸ் வந்து மனசே மாறல. ட்ரிப்பும் வந்தது, ட்ரிப்புக்கு வந்து ராபினும் இல்லை, இவங்க எல்லாரும் போனாங்க, என்ஜாய் பண்ணாங்க, திருப்பி வராங்க. அந்த வருஷ கடைசியில வந்து இந்த ஆனுவல் டேல சொல்றாங்க, இந்த மாதிரி யாருடைய ப்ராஜெக்ட் சிறந்ததா இருந்தது, யார் சிறப்பா பண்ணாங்க, அதை வந்து சொல்லும்பொழுது எட்வினுக்கு வந்து எட்வினை வந்து பாராட்டுறாங்க. இவன் வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்றது மட்டும் இல்லாம முன்கூட்டியே வந்து கொடுத்துட்டான், இவனுக்கு வந்து நாங்க ஒரு சர்ப்ரைஸா ஒரு பரிசு அளிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அந்த மெடல் ஷீல்டு இதெல்லாம் தானே பரிசு நீங்க நினைப்பீங்க, அது மட்டும் பரிசா இல்லைங்க. அவனுக்கு வந்து இன்னொரு பரிசும் கிடைக்க போகுது. என்ன பரிசுனா, இப்ப சமீபத்துல போயிட்டு வந்தோம் இல்லையா அந்த ட்ரிப்புக்கு வந்து ராபின் வந்து போவே இல்லை, ஆனா எட்வின் போயிட்டு வந்தான். எட்வினுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, தன்னுடைய குடும்ப நபர்களை 2 பேரை வந்து கூட்டின்னு போயிட்டு வரலாம், நாங்களே டிக்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க அந்த ஆனுவல் டே போது. எட்வினுக்கோ அவ்வளோ சந்தோஷம், என்னது இது, என்னுடைய ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட்ங்கிறது மட்டும் இல்லாம எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேற, எனக்கு வாய்ப்பு வேற கிடைச்சிருக்கு, என்னுடைய குடும்ப நபர்களை வேற கூட்டின்னு போறதுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய சகோதரனையும் சகோதரியும் நான் கூட்டின்னு போயிட்டு வர போறேன், அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ராபினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுதான். ச்சே, நம்ம அன்னைக்கு தெரியல ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருந்தோம்னா நம்மளும் போயிட்டு வந்திருப்போம், இந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு தோன்றுது. ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எட்வின் வந்து தான் மட்டும் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் முடிக்கணும், தன் நலத்தை மட்டுமே நினைக்கல, தான் நண்பனும் வந்து சிறப்பானவனா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அதுக்கான முயற்சிகள் இவன் போடவும் செய்யறான். ஆனா அவனுடைய நண்பன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணல. அது மட்டும் இல்லாம அவனுடைய கடின உழைப்பினாலையும் அந்த டிசிப்ளின்னாலையும் தனக்கு பரிசு மட்டும் வர்றது மட்டும் இல்லாம தன்னுடைய நெருக்கமான நபர்கள் அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லையா. இந்த ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவனே அமைச்சு கொடுக்குற மாதிரியே இருந்தது இல்ல. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் இஸ் ரிக்வயர்ட் டு சக்சீட் இன் லைஃப். அது மட்டும் இல்லைங்க, அதெல்லாம் தாண்டி நாட் ஒன்லி கிரியேட்ஸ் இம்பாக்ட்ஸ் இன் ஆர் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அது இம்பாக்ட் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு நெருக்கமானவங்களுக்குமே அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இங்க வந்து நல்ல விதமான ஒரு பாதிப்பு தானே. பாதிப்புனா என்ன, கஷ்டம் தான் அர்த்தமா? ஒரு நல்ல விதத்துல இருக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட். என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிது, தன்னுடைய நெருக்கமான உறவுகள், அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்லையா, இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாங்க இந்த ஸ்கூல்ல, கரெக்டா? ஸோ இட் ஆல்சோ கிரியேட்ஸ் இம்பாக்ட் டு த நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் ஒன்ஸ். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின்
இட்ஸ் நாட் ஓன்லி இஸ் ரிக்வயர்ட் டு சக்சீட் இன் லைஃப். இது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாம வேற என்ன, நம்மளுடைய நெருக்கமான உங்களுக்குமே அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்றது. இட் கிரியேட்ஸ் இம்பேக்ட் இன் ஆர் லைஃப்ஸ் பட் ஆல்சோ டு ஆர் நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் ஒன்ஸ். ரைட்? ஸோ வித் தட் குட் நோட் we will start today's session. So these two things will come in your mind. இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நான் நம்புறேன். உழைப்பு மட்டும் போடுதல் மட்டும் இல்லாம இந்த டிசிப்ளின்டா இருக்கிறது வந்து நமக்கு நன்மையை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்குமே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லையா? ஸோ இதை வந்து ராபினுமே தான் மனசை மாத்திக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பா இருந்தது. ஸோ அடுத்த தடவை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சொல்றாங்கன்னா இவனும் வந்து நான் முன்கூட்டியே முடிக்கணும், நானும் அதுக்கு தகுந்த மாதிரி எட்வின் எப்படி எஃபர்ட் போட்டானோ நான் போடணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? கட்டாயமா. ஓகே, ஃபைன். So we will see the summary of the poem, The Comet, written by Norman Littleford. Norman Littleford எழுதிய The Comet, the poet உடைய சம்மரியை பார்க்கலாம். So here the poet, he speaks about the spectacular sight of the comet. இந்த காமெட்டை வந்து ஒரு முழு வீச்சில் அது பார்க்கும்பொழுது அதனுடைய அமைப்பு அது பார்க்கறதுக்கே எவ்வளோ அற்புதமா இருக்கு, ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறது அப்படிங்கறத அவர் சொல்றார். The comet rampages. Rampagesனா என்ன? அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. It creates damage. Also, the loud noise that it exhibits. Comet rampages through the heavens day and night. ஸோ இரவும் இல்லாம பகலும் இல்லாம அது மாட்டும் போயிட்டே தான் இருக்கு இந்த காமெட். காமெட்னா என்ன? வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம். இட் மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் அ சீட்டா. எதோட ஒப்பிட்டு இருக்காங்க இதோடைய வேகத்தை? ஒரு சிறுத்தைக்கு வந்து ஒப்பிட்டு இருக்காங்க இல்லையா? இட் மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் சீட்டா வித் இட்ஸ் டெயில் மைல்ஸ் லாங். அதனுடைய வால் எப்படி இருக்கு? ஒரு மைல் தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் கம்பேர்ட் டு அ மவுண்டன். ஏன் வந்து ஒரு மலையோட ஒப்பிடுறாங்க? இட் இஸ் பவர்ஃபுல். ரொம்ப பலமானதாகவும் இருக்கு, ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு, பலமானதாகவும் இருக்கு, ஒரு மலையை போல இந்த காமெட்டுங்கிறது. அதோடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஐஸானது உருகித்து அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய இந்த நீராவி அந்த ஒரு தான் வந்த பாதையை வந்து அது வெளிப்படுத்து. இட் லீவ்ஸ் அ லாங் ட்ரே. இட் லீவ்ஸ் அ லாங் ட்ரே. இந்த பாதையில தான் போயிருக்குங்கிறத வந்து சுலபமா கண்டுபிடிக்க முடியும். எப்போ இந்த காமெட்ல இந்த 4 நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ஐஸானது மெல்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த நீராவி வந்து வரும் இல்லையா? அந்த நீராவி வந்து ஒரு பெரிய இட் லீவ்ஸ் அ லாங் ட்ரே. தான் வந்த பாதை என்னங்கிறது அது வெளிப்படுத்தும். ஸோ இஃப் காமெட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் எர்த், ஒருவேளை இந்த வால் நட்சத்திரமானது பூமியினுடைய தொடர்புக்கு வருது அப்படின்னா அதனால என்ன ஆகுது? ஒரு அதிர்வலை ஏற்படுத்துறது. ஷாக் வேவ்ஸ் இட் ரிசல்ட்ஸ் இன் எர்த்குவேக். நில அதிர்வை கூட அது ஏற்படுத்தும். So if at all comet comes in contact with the earth, what will happen? There will be a shock wave, which in turn results in earthquake. ஒரு பூகம்பம் வரதுக்கான வாய்ப்புமே அது ஏற்படுத்தும். So the chemicals left behind has given rise to life on earth. This is the perception of the poet. And the poet இனுடைய எண்ணம் தான் இது. So he thinks that the chemicals that has been left behind, it has only resulted in the life. It has given rise to life on earth. மனுஷன் பூமியில வரதுக்கான ஒரு காரணமா கூட இது இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த கவிஞருடைய ஒரு எண்ணம். So this is the summary of the poem Comet. ஒரு 7-8 வாக்கியங்கள்ல இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்கிறத நான் இங்க விவரிச்சிருப்பேன். If at all you find it to be interesting, எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க இதை நோட் டவுன் பண்ணிக்கலாம். குவிக்கா உங்களால ரீகேப் பண்ண முடியும் பரீட்சைக்கு முன்னாடி. I'll wait for 1 or 2 minutes. You can make note of it. Then I proceed with the discussion of answers for the questions asked in this poem.
சாரி. ஒரு நிமிஷம் உங்களுக்காக வெயிட் பண்றேன். இது வந்து if comet comes in contact with earth, இது என்னன்னு கேட்டிருக்கீங்க. It comes in contact with earth, it results in shock wave which in turn leads to earthquake. Rain மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க சாட் பாக்ஸ்ல. அதுக்கான மீனிங் என்னங்கிறத நான் எழுதுறேன். path made, path made, or used for a particular purpose, or used ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக உபயோகிக்கிறது, for a particular purpose. இங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். I write it down itself. Path often made or used for a particular purpose. இந்த பால் நட்சத்திரம் போன பாதை இதுதான் அப்படிங்கிறத சுலபமா கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இட் லீவ்ஸ் அ ட்ரெயில் பிஹைண்ட் இட். இந்த இடத்துல தான் போயிருக்கு அப்படிங்கிறத தெரியும். ஸோ இந்த போற பாதை இதுதான், இந்த வால் நட்சத்திரம் போன பாதை இதுதாங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இதுதான் ட்ரெயிலுக்கான அர்த்தம். ஸோ இந்த போயம் வந்து நம்ம கட்டாயமா மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. This is a poem which is for memorization. ஸோ A subdivision வந்து memorize the first 3 stanzas of the poem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா முதல் 3 ஸ்டான்ஸா வந்து மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் B பிரிவுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. There are 5 questions totally in B subdivision. Read the following lines and answer the questions. So we'll see answers for the 5 questions asked. கேட்கப்பட்ட 5 கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா?
The first question. Rampaging through the heavens, never stopping day or night. இந்த லைன் தான் கொடுத்துருப்பாங்க, இந்த வரிகளை கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ பிரிவுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு டஸ் த காமெட் டிராவல்? ஏ சப்டிவிஷன்ல கேள்வியானது என்ன கேட்கப்பட்டிருக்கு? ஹவு டஸ் தி காமெட் டிராவல்? த காமெட் டிராவல்ஸ் பை மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜ். இந்த நாலட்சத்திரமானது எப்படி வந்து பயணிக்கிறதுனா நிறைய சத்தத்தையும் அழிவையும் ஏற்படுத்திட்டு தான் அது அந்த பாதையில பயணிக்கிறது. பி சப்டிவிஷன்ல which word could you replace rampaging with? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங், ரோலிங், ஸ்பீடிங், ஃப்ளையிங். உங்க எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் புக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ரெஃபர் இட். அந்த கேள்வியை வந்து நான் இங்க பிளேஸ் பண்ண முடியல. அந்த கேள்விக்கான பதிலை நான் இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ராம்பேஜிங்க வந்து எதோட நம்ம மாத்தி எழுதலாம்? ராம்பேஜிங் கேன் பி ரீப்ளேஸ் வித் தி வேர்ட் ஸ்பீடிங், வேகமா போறது, அதோட விடலாம். இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வந்து சார்ஜிங், ரோலிங், ஸ்பீடிங், ஃப்ளையிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் திஸ் we'll choose the option speeding. Okay, so answers for A and B question has been written down over here. இது கொடுத்திருக்கேன். ரெண்டாவது கேள்வி, faster than a cheetah with a tail that's miles long. சிறுத்தையை விட வேகமாக செல்லக்கூடியது இந்த வால் நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம அதனுடைய வாலானது 1 மைல் தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் 2 கேட்கப்பட்டிருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, why is the comet compared to a cheetah? ஏன் வந்து இந்த வால் நட்சத்திரத்தை சிறுத்தையோடு ஒப்பிடுறாங்க? அதுக்கான பதில் தான் இங்க முதல்ல கொடுத்திருக்கேன். The cheetah is the fastest running animal. So the comet is compared to the cheetah. நிலத்துல வேகமாக ஓடக்கூடிய விலங்குகள்ல சிறுத்தை தான் ரொம்ப சிறப்பானது. அதுதான் அவ்வளோ வேகமா போகும், ஓடும். அதனாலதான் சிறுத்தையோட வால் நட்சத்திரத்தை ஒப்பிட்டு இருக்காங்க. Whose tail is compared here? எதோடைய வால் வந்து இங்க ஒப்பிடப்படுறது? இந்த வால் நட்சத்திரத்தினுடைய வாலை பத்தி தான் இங்க சொல்லப்படுது. Comet's tail is compared here. ஸோ காமெட்டுக்கான பேரே தமிழ வால் நட்சத்திரம் தான். அதனுடைய வால் தான் இங்க சொல்லப்படுது, அதோட தான் ஒப்பிடப்படுறது. So second question is faster than a cheetah with a tail that's miles long. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த பி பிரிவில் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த 5 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய எக்ஸாம்ல வந்து 2 மார்க் கொஷினா போயம் சம்மந்தமா இதெல்லாம் வரும். அதுவுமே இந்த rampaging through the heavens, never stopping day or night, the faster than a cheetah with a tail that miles long, இந்த 2 கேள்விகளுமே நிறைய தடவை பரீட்சையில கேட்கப்பட்ட கேள்விகளா இருக்கு. ஓகேயா? ரைட், இந்த 2 சென்டென்சஸ் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். 2வது கேள்விக்கான 2 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் ஆன ஆன்சர்ஸ் பார்த்திருக்கோம். 3வது கேள்வி, with shock wave reaching to the ground causing the land to quake. அது வந்து நிலத்துக்கு போய் சேரும் பொழுது ஒரு நிலத்துல வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துறது. இன்னும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது சம்பந்தமா. வாட் இஸ் ரீச்சிங் டு த கிரவுண்ட்? எது வந்து நிலத்தை போய் சேருது? The shock wave is reaching the ground. The shock wave is the அதிர்வலை, அதுதான் நிலத்தை போய் சேருது. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் காசிங் த லேண்ட் டு குவேக்? நிலத்துல வந்து அதிர்வை வந்து எது வந்து ஏற்படுத்துது, எதனால வருது? The shock wave causes the earth to quake. The shock wave, it causes the earth to quake. எழுதினாச்சா?
The dust they leave behind could have started life on Earth, which resulted in mankind. அது விட்ட தூசிகள் அதுதான் மனிதர்கள் பூமியில வரதுக்கான காரணமாவே கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த இரு லைனையும் நம்ம படிக்கும்போது புரிஞ்சுக்கிறோம். இது சம்பந்தமா என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க? முதல் கேள்வி என்னன்னா, வாட் இஸ் தி வேர்ட் தே ரெஃபர் டு? தேங்கிற வார்த்தை எது சொல்லப்படுது? தே ரெஃபர்ஸ் டு தி காமெட். இந்த வால் நட்சத்திரத்தை தான் அவங்க தேங்கிற வார்த்தை அதை தான் குறிப்பிடுது. தே ரெஃபர் டு தி காமெட். According to scientists, how did the life start on Earth? விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உயிருங்கிறது பூமியில எப்படி உருவாச்சு? லைஃப் ஸ்டார்டட் ஆன் எர்த் ஃப்ரம் த டஸ்ட் லெஃப்ட் பிஹைண்ட் பை தி காமெட்ஸ். இந்த வால் நட்சத்திரங்கள் விட்ட இந்த தூசிகளாலதான் பூமியில மனிதர்கள் உயிர் வாழ ஆரம்பிச்சாங்க. லைஃப் ஸ்டார்டட் ஆன் எர்த் ஃப்ரம் தி டஸ்ட் லெஃப்ட் பிஹைண்ட் பை தி காமெட்ஸ். The dust left out by the comets are the reason for the life to be started on the earth. But I know no better spectacle than a comet in full flight. So pertaining to these lines, who does I refer to? இங்க ஐங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. I refers to the poet Norman Littleford. Norman Littleford. இந்த poet பத்தி தான் இங்க ஐங்கிற வார்த்தை சொல்லப்படுறது. B பிரிவுல what is the best spectacle mentioned in the above lines? The best spectacle is the comet in full flight. முழு வீச்சுல இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறது தான் அற்புதம். Best spectacle is the comet in full flight. இந்த 5 கேள்விகளுக்கான பதில் நீங்க எல்லாருமே எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். Has everyone made note of it? For the questions asked in B subdivision, 5 questions are asked. Pertaining to it, written the answers. I've given the answers. Made it and move on to the next subdivision. அடுத்த C பிரிவுக்கான கேள்விகள் நம்ம பதில பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்கோக்கோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். சி பிரிவுல நிறைய வாக்கியங்கள் இருக்கு. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு. Complete the summary by filling in the given spaces with suitable phrases given below. The poet describes a moving comet, நகர்ந்து செல்லக்கூடிய இந்த வால் நட்சத்திரத்தை, which speeds through the heavens and never takes a break by. இரவும் பகலும் இல்லாம தான் அது போயிட்டே இருக்கு வால் நட்சத்திரம். அதனால நம்ம இங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம்? டே ஆர் நைட். இந்த ஆப்ஷனை தான் இந்த முதல் பிளாங்குக்கு நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. கரெக்டா? டே ஆர் நைட். When comet is in full flight, it gives a
spectacular scene. Which can never be compared to anything else for a lifetime. எதோடையுமே வாழ்நாள்ல எதோடையுமே ஒப்பிட முடியாது. The comet is compared to a dash for its speed and mountain. ஸ்பீடுக்கு வந்து எதோட ஒப்பிடுறாங்க? சிறுத்தையோட தானே ஒப்பிடுறாங்க. It is compared to a cheetah. சிறுத்தையோட ஒப்பிடப்படுறது. It is compared to a cheetah for its speed and a mountain as its powerful and strong. ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் பலமானதா இருக்கு. Powerful and strong. As it is powerful and strong. The dash melts, which causes a vapor from the force and leaves behind dash as it travels on its way. The outer ice melts. The outer ice melts, which cause a vapor and நீராவி from the force and leaves behind a trail. இது வந்த தடம் நமக்கு தெரியுது. It leaves a trail as it travels on its way. If it comes closer to the atmosphere, as it comes very close to the atmosphere, it causes a shake, which in turn produces a dash, which in turn produces a shock wave. ஒரு அதிர்வலையை வந்து அது ஏற்படுத்துறது. Which in turn that reach the earth's surface. It comes close to the atmosphere. It causes a shake, which in turn produces shock wave that reach the earth's surface. According to the dash, the comets leave behind chemicals in the form of dust. According to the scientists, யாரை பொறுத்த வரைக்கும்? விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் வால் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய இந்த தூசி, which resulted in emerging life, emerging of life. இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். Resulted in emerging of life. Emerging of life. But the poet is not sure whether this principle is true or not, but he knows for sure that whatever the truth may be, என்ன வேணாலும் உண்மையா இருக்கலாம், இந்த வால் நட்சத்திரத்தை முழு வீச்சுல பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இட் இஸ் ஸ்பெக்டாகுலர். முதல் பிளாங்குக்கு தான் ஸ்பெக்டாகுலர் சீன் எழுதுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்பெக்டாகுலர்ங்கிற ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுவோம். பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வால் நட்சத்திரத்தை ஒரு முழு வீச்சுல பார்க்கறதுக்கு. ஸோ சி பிரிவு வரைக்கும் நம்ம கேள்விகளுக்கான பதிலை பார்த்துருக்கோம். டி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை அடுத்த செஷன்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன பதிலை குயிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓகே, ஒன் மோமெண்ட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. நீங்க டக்குன்னு ஆப்ஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணா போதும். லெங்க்தியா ஆன்சர்ஸ் எழுதணுங்கிறதுல ஐடென்டிஃபை பண்ணுங்க கரெக்டான ஆன்சரை. Author of the poem Comet is Norman Littleford or Little Fellow? Author of the poem The Comet. Norman Littlefeld, Norman Littleford. A, B, C. மூணாவது ஆப்ஷன் யாருமே இல்லை. கண்டிப்பா இந்த முதல் ரெண்டுல தான் இருக்கு இல்லையா? மீனிங் ஆஃப் rampaging ஹிண்ட் கொடுத்துருக்கேன். மீனிங் ஆஃப் rampaging, going through an area making a lot of noise and causing damage. Going through an area causing damage, or both A and B. Speed of comet is compared to tiger, cheetah, deer. Deer, sorry.
Speed of comet is compared to tiger, cheetah, or deer. A comet shouldn't come close to the earth. A comet shouldn't come too close to the earth. Why? It will shake the atmosphere, it will cause tsunami, or none of the above. A comet shouldn't come too close to earth because it will shake the atmosphere, it will cause tsunami, none of the above. இந்த நாலாவது கேள்விக்கான பதிலை எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அஞ்சாவது கேள்வி, comets are dash. They are small. A option. B, fragile. அப்படியே தொட்டா உடஞ்சிரும். And irregularly shaped bodies. Fragile and irregularly shaped bodies. இதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. அதுதான் irregularly shaped அதுக்கான அர்த்தம். இல்லாட்டி எல்லாமேவா? இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பொருந்துமா? All the above. The comet has a long tail which is more than a kilometer, meter, mile. அதனுடைய வால் எவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்றாங்க. கிலோமீட்டரை விட தூரமா இருக்கு, பெருசா இருக்கா, இல்ல ஒரு மீட்டரை விட பெருசானதா, இல்ல ஒரு மைல்? Okay. Seventh one, the outer covering of the ice melts when the comet goes near the moon, near the sun, near the earth. தன்னுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் ஆனது எப்போ உருகும்? அது வந்து சூரியனை நெருங்கும் போதா, பூமியை நெருங்கும் போதா, இல்லாட்டி நிலாவை நெருங்கும் போதா? In the beginning, before I started explaining the poem The Comet, I would have told you about the comets. Comets வந்து எப்படி உருவாருது, இப்படி வந்து அது வேப்பரை வெளியிடுறது, இது எல்லாமே சொல்லியிருந்திருப்பேன். So if at all you remember it, you can definitely answer the questions over here. Scientists feel that the mankind started to emerge in this earth only from the chemicals left behind in the dust caused by the comets. Is it true or false? விஞ்ஞானிகளுடைய எண்ணம், சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது சரியா தவறா? இந்த போயம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட வரிகள் இது சரியா தவறா? ஓகே. Ninth one. Dash is causing the land to quake. Heat wave is causing the land to quake. Shock wave is causing the land to quake. வெப்பலையா இல்ல ஷாக் வேவா, அதிர்வலையா? Last question. According to scientists, life started on Earth from the gases, dirt, dust. According to scientists, life started on Earth from the gases, dirt, dust. Okay. Fine. 10 கேள்விகளுக்கான பதில்லாம் எழுதியாச்சா எல்லாரும்? Has everyone made note of the answers? Good. Okay. இந்த செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷன்ல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.